கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் வரைக்கும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் கர்த்தர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற மேலான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எப்பொழுதும் தேவனோடு விழித்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாடுவீர்களாக. எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியம் வைக்கக்கூடிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வீராக. உலகம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். மறவாத தகப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மறவாத நேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்மை விட்டு விலகாத தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவரை நீங்க விடாப்பிடியும் பிடிங்க. நீங்கள் நம்பும் மனிதர்களும் உங்களை விட்டு ஓடி போவார்கள். யார் அன்பில்லை என்று அன்புக்காக ஏங்கி அன்பை நாடி அவர்கள் உங்களை ஏமாத்தி போய்கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த அன்பு ஒரு கர்த்தரை பிரியமில்லாத அன்பு என்று எண்ணி கர்த்தருடைய அன்பை நாடுவீர்கள் என்றால் அந்த அன்புக்கு நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் முழந்தால் படிட்டு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பன, இந்த வேளையில எங்களை தாழ்த்தி அப்போடைய கரத்துல ஒப்பு கொட்டிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய அற்புதம் எல்லா குடும்பங்களுக்கும் நடந்தேறுகிற கிருபைக்காக துதிக்கிறோம் அப்பா. எத்தனை பாடுகளோடு பிரயாசங்களோடு கஷ்டங்களோடு வியாதிகளோடு பலவீனங்களோடு இருந்த குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய அற்புதம் நடந்தமைக்காக துதிக்கிறோம் அப்பா. இன்னும் உம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் மாறுவார்களாக அப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொன்னீரே, அவைகளை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவச்சனமாக எல்லோரையும் மாற்றும்படியாக துதிக்கிறோம்ப்பா. நம்முடைய வருகை பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரப்பா. அத்தனை குடும்பங்களை அப்பாடைய கரத்துல ஒப்பு கொட்டிக்கிறோம். நம்முடைய வார்த்தை கேட்கிறது நிமித்தம் உண்மையாய் உம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தருடைய பாதையில் செவி கொடுத்து கர்த்தருக்காய் வாழக்கூடிய ஒரு கிருபை நம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம். அப்போடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் ஒவ்வொரு முதியோர் வரைக்கும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, கூடவே இருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவச்சனமே, ஒரு காரியத்தில் நாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒருபோது அந்த தீர்மானத்தை விட்டு மாறக்கூடாது. பல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருப்போம். நம்முடைய பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தான் என்கிற தீர்மானத்தை எடுத்திருப்போம். அந்த காரியத்தை நடத்தி வைக்கிறோம். உண்மை, பிள்ளைக்கு இந்த படிப்பு தான் தேவைப்படும், இந்த படிப்பு தான் பிள்ளைக்கு அது சம்பந்தமாகும் என்று சொல்லி முடிவு எடுத்திருக்கலாம். அந்த காரியத்துல நீங்க தீர்மானம் எடுத்திருக்கலாம். அதன்படி நீங்க செய்திருக்கலாம். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆக தேவச்சனமே, இந்த தொழில் நிமித்த ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்திருக்கலாம். அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். ஆகையால் தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் பல தீர்மானங்களை உங்க குடும்பத்துல எடுத்திருப்பீர்கள். கர்த்தர் நடத்தியும் இருக்கிறார். வீடு வைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கலாம். அந்த வீடு வைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல தருவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றவும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அந்த தீர்மானத்துல ஒரு தவறி விடாதபடி நீங்கள் தீர்மானத்துல உறுதியா இருப்பீர்கள் என்றால் உங்கள் தீர்மானத்துக்குரிய பதிலை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதுல பின்னடையாதபடிக்கு அதே நோக்கி தேவ சமூகத்துல பிடித்து ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். தேவச்சனமே, சில பிள்ளைகளை பார்க்கிறோம். இவ்வளவு பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து வளர்த்து அவர்களை ஸ்கூலுக்கு விட வேண்டிய பருவத்துல ஸ்கூலுக்கு விட்டு, காலேஜுக்கு விட வேண்டிய பருவத்துல காலேஜை விட்டு, வேலை எடுத்து கொடுக்க வேண்டிய பருவத்துல வேலை எடுத்து கொடுப்பார்கள். அவர்கள் திருமணமும் செய்து வைப்பார்கள். ஆனா அந்த பிள்ளைகள் இந்த பெற்றோர்கள் மதிக்காதவர்களாய் போய்விடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துல முதியோர் இல்லத்துல கொண்டு விடுகிறார்கள்.
அந்த பெற்றோருடைய இருதயம் எப்படி துடிக்கும் பாருங்க. கர்த்தரை உறுதியா பற்றி கொண்ட உங்க வாழ்க்கையில ஒரு திட நம்பிக்கை வேணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிப்போம். பெற்றோர்களை பிள்ளைகள் நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும். குடும்பம் என்கிற சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலவ வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தர வல்லவரா இருக்கிறார். எந்த சமாதானத்தை நீங்க இழந்தீர்களோ, எந்த சந்தோஷத்தை நீங்க இழந்தீர்களோ, எந்த ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள விட முடியாதபடி தடுமாற்றத்துக்குள்ளே காணப்படுகிறீர்களோ, அல்லது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, அல்லது உங்க குடும்பத்துல சொத்து பிரச்சனை நிமித்தம் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், அல்லது சொத்து பிரச்சனை நிமித்தம் கேசுகள் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்ல ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்க வேண்டும். இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தீர்மானம். நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கை ஒரு தீர்மானம் நிறைந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும். தேவனுக்காக இந்த வாழ்வை ஒப்பு கொடுப்பேன் என்கிற தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுக்காக உறுதியாய் இருப்பேன் என்கிற தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய பாதையில உண்மையாய் நடப்பேன் என்கிற தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்காக இவ்வளவாய் ஓடுவேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இப்படி செய்வேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்காக நம்பி கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் ஓடுவேன், கர்த்தருக்காக முடிய பறிந்த நிலைத்து நிற்பேன் என்கிற ஒரு தீர்மானம் உறுதியும் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை நடத்துவார். மோசே நடத்தினார் அல்லவா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக 8 ஜனங்களை நடத்தும்படி இஸ்ரவேலர்களாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை நடத்தி வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் உடைத்து கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வாசிப்போமா? ஆதியாகமம் 24 அதிகாரம் 58 வசனம். ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றால் அவள் ஒரு கடுமையான தீர்மானம் செய்தாள். தேவச்சனமே ரெபெக்காளை லாபானும் அவனுடைய தாயுமாய் அழைத்து, இந்த மனிதன் கூட நீ போகிறாயா என்று சொல்லி அவளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வருகிறது, அவளுடைய வாய்மொழியை கேட்போம் என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ரெபெக்காளை அவர்கள் அழைத்து அவளுடைய வாய்மொழியை கேட்கிறார்கள். அவளை சொல்லுகிறான், நான் இந்த மனிதோட போகிறேன் என்று சொல்லும் போது அடுத்த வார்த்தை என்ன வருகிறது பாருங்க, நீ கோடா கோடிய பெருகுவா என்று அவர்கள் வாழ்த்தி அவளை அனுப்புகிறார்கள். இன்றைக்கு தேவச்சனமே கர்த்தருடைய வாழ்த்துதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கை பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும் என்றால் அந்த குடும்ப ஆசீர்வதிக்கவாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய மேன்மை ஒரு குடும்பத்தை இருக்கும் என்றால் என்னதான் அந்த குடும்பத்தில் இல்லாம இருந்தாலும், எந்த உலக ஆசீர்வாதம் தான் இல்லாம இருந்தாலும் அந்த குடும்பத்தை அழைத்தவங்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டே இருப்பான். ஆகையால் இங்கே ரெபெக்காளை பார்த்து லாபானும் அவனுடைய தாயும் வாழ்த்துகிறார்கள். என்ன சொல்லி வாழ்த்துகிறார்கள்? நீ கோடா கோடிய பெருகுவார். அவள் ரெபெக்காளை பாருங்க, அவ யாரையும் பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தை கீழ்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஒரு அருமையான குணசாலியாக மாறுகிறார். கர்த்தரை நேசிக்கிற அன்பு அந்த வார்த்தையினாலே அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய குணாதிசயங்கள் அவளுக்குள்ள அடங்கி இருந்தது. கர்த்தருடைய பாசம் அவளுக்குள்ள அடங்கிறது. கர்த்தருடைய நேசம் அவளுக்குள்ள அடங்கி இருந்தது. கர்த்தர் ஒரு அன்பு பாராட்டுகிறவராய் இருந்தது போல அவளும் உலகத்தில் அன்பு கூறுகிறவளாக தேவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவளாக இருந்தா. இன்றைக்கு தேவச்சனமே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற உண்மைதான், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற உண்மைதான். ஆனா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நாம் எடுத்துக்கொண்ட முடிவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போய் பேச மாட்டோம் என்று முடிவு செய்கிறோம், அதில் உறுதியா இருக்கிறோமா? உண்மையாதான் இருப்போம் என்று முடிவு செய்கிறோம், அதில் உண்மையா இருக்கிறோமா? பிள்ளையுடைய காரியத்துல உண்மையாதான் இருப்போம் என்று முடிவு பண்ணுகிறோம், உண்மையா இருக்கிறோமா?
ஊழிய காரியத்துல உண்மையா இருக்கிறோம் என்ற முடிவு பண்ணுகிறோம். உண்மையா இருக்கிறோமா? அல்லது ஒரு வீடு வைக்கிற வேலையிலும் சரி, வேலை விஷயத்திலும் சரி, நாம் உண்மையா தான் இருப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். உண்மையா இருக்கிறோமா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ரெபெக்காளுடைய வாய்மொழியை அவர்கள் பார்க்கும்படி அவர்களை அழைத்து அவருடைய வாக்குமொழியை கேட்கிறார்கள். நீ இந்த மனிதனுடைய போகிறாயா என்று கேட்டதற்கு போகிறேன் என்று அவள் பதில் தாயாடு யாரிடமும் ஒன்று சொல்லாமல் அவளாய் ஒரு முடிவு எடுக்கிறார், தீர்மானம் எடுக்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்றால் நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்காக, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக, முடிவு பரியந்தம் அவருக்காக தான் நிற்பேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல விழித்திருப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். நீ அடைக்கப்பட்ட தோட்டமோ மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் போல இருப்பாய் என்றா, ஒரு மனவாட்டி எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு மறைவு கட்டப்பட்டதை போல இருக்க வேண்டுமா? ஒரு ஆவிக்குரிய ஜீவியை பாதுகாக்கப்படக்கூடியதா இருக்க வேண்டும். ஒரு தோட்டமானது அந்த தோட்டத்தை வேலி போட்டால் மட்டும்தான் அந்த தோட்டத்தை பாதுகாக்க முடியும். அல்லது அந்த தோட்டத்துக்குள்ள என்ன செய்யும் தெரியுமா? ஏதோ ஒரு மாடோ ஆடோ ஏதோ மிருக ஜீவன்கள் வந்து அதை முற்றிலுமாக அழித்து போடப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்த விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை கரைப்படுத்தப்படுகிற வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பரிசுத்த நிறைந்த வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவியம் என்பது கர்த்தரால் போதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது சத்தியத்தை போதிக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகியால் தேவச்சனமே, அந்த பாதுகாப்பான ஒரு அலங்காரமான ஒரு மனவாட்டியாக நாம் மாறுவோம் என்றால், நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றால், நான் கர்த்தருக்காக வாழ்கிற, கர்த்தருக்காக ஓடுகிற, கர்த்தருக்காக முடிவு பறிந்து நிற்பேன், கர்த்தருக்காக எதையாவது செய்வேன் என்கிற ஒரு தீர்மானம் நாம் எடுப்போம் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அது முடிவு பரியந்தம் அந்த தீர்மானத்துல உண்மையுடையவர்களா இருக்க வேண்டும். ஒரு மனவாட்டியாகிய சபை பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அந்த சபை என்ன செய்யும்? பரிசுத்தமா இருக்கும். அல்லது அந்த மிருகங்கள் வந்து அந்த காடு மேய்ந்து போய்விடும். அந்த அதில் வைத்திருக்கிற எல்லாம் அந்த மிருகங்கள் அழித்து போய்விடும். ஆகியால் தேவச்சனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரைப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். பரிசுத்த நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதிலே நாம் தீர்மானம் உடையவர்களா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையா இருக்கும். என்னுடைய குடும்பம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையா இருக்கும். நாங்களும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்க கூடியவர்களா நாங்கள் மாறுவோம் என்பது ஒரு உறுதியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், உறுதி எடுப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கை எதை இழந்தீர்களோ, எந்த சமாதானத்தை இழந்தீர்களோ அதை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உடையவரா இருக்கிறோம். நீங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வீடு வைத்தேன், அந்த வீடை எனக்கு பிரியமில்லாதவர்கள் அதை பறித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று கலக்கத்தோடு காணப்படுகிறீர்கள் அல்லவா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வேலி அடைக்கப்பட்டதா இருக்கிறதா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பரிசுத்த நிறைந்ததா இருக்கிறதா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கரைப்படாததா இருக்கிறதா? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்தூக்கி பாருங்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே உறுதியாக உண்மையாக இருக்கும் என்றால் நிச்சயமா அந்த வாழ்க்கை கர்த்தர் திரும்பவும் தந்து, அந்த வீட்டை திரும்பவும் தந்து கர்த்தருக்குள்ளே களி கூற பண்ணுவார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலாவது செய்ய வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? நானும் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இரண்டாவது, உறுதியான தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவையில்லாதவைகளை என் காதுகள் கேட்க கூடாது என்கிற தீர்மானத்துல உறுதியா இருக்க வேண்டும். இப்படி 3 தீர்மானமா நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவார். அந்த தீர்மானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அதுல உறுதியா இருக்க வேண்டும். அந்த காரியத்துல உறுதியா இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் வரும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 58வது வசனம் மறுபடி பார்க்கலாம். ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றால், அவள்
அருமையான தீர்மானம் செய்ததை வேதத்தில் பார்க்கிறோம். அவள் அருமையான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். கர்த்தராகிய இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு தீர்மானத்தை ரெபேக்காள் எடுக்கிறார். அவளுடைய சகோதரன், அவளுடைய தாயார் அவளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கொடா கொடிய பெருகுவாய் என்று. இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் நடப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வீர்கள் என்றால், கர்த்தருக்கு சித்தமானதை செய்வீர்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருடைய பாதையில நடப்பீர்கள் என்றால், கர்த்தர் நிச்சயமா உங்களை கோடா கொடியா பெருக பண்ணுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த 3 தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தரை பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மேலும் தலை தோங்க பண்ணுவார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோசுவாவின் தீர்மானத்தை பார்ப்போமாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்களோ என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். ஒரு அழகான தீர்மானம் யோசுவா எடுக்கிறான். தேவச்சனமே, நான் மட்டும் தேவனை ஆராதித்தா போதாது, நம்முடைய பிள்ளைகள் மட்டும் தேவனை ஆராதித்தா போதாது, நம்முடைய பெற்றோர் மட்டும் கர்த்தரை ஆராதித்தா போதாது, நம்முடைய கணவர் மாத்திரம் தேவனை ஆராதித்தா போதாது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்கிற ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு புது விடுதலையும் புது சந்தோஷத்தையும் கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். ஒரு புது சமாதானத்தை தர வல்லவரா இருக்கிறார். அந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். அந்த தீர்மானம் எடுத்துக்கொண்ட நீங்கள் தீர்மானத்தில் தவறி போய்விடாதபடி, ஆவிக்குரிய ஜீவியம் என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான், கலகம் நிறைந்த வாழ்க்கை தான், யுத்தம் நிறைந்த வாழ்க்கை தான், அனை தினமும் செத்து செத்து பிழைக்கிற வாழ்க்கை தான். ஆனா கர்த்தரோடு இந்த பாடுகளை அனுபவிப்போம் என்றால் அவருடைய வருகைக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தை பரிசுத்தமாக வேண்டும், நம்முடைய பேச்சுகள் பரிசுத்தமாக வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக வேண்டும். தேவஜனமே, நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் என்னுடைய சிந்தனை எப்படி அறிவார்? அவர் வெளிப்படுகிற தேவன் அல்ல, நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற தேவனா இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார், அவர் நமக்குள்ளே உலாவுகிற தகப்பனா இருக்கிறார், அவர் எப்போது நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். நீ சோர்ந்து போகிற நேரம் அவர் தட்டி கொடுக்கிறார் என்றால் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் அவர் புரிந்து கொண்டு உன்னை தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் மகள் சோர்ந்து போய்விடக் கூடாது, என் பிள்ளை சோர்ந்து போய்விடக் கூடாது, என்னுடைய குடும்பம் சோர்ந்து போய்விடக் கூடாது, என்னுடைய குடும்பம் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது என்பது அவர் தீர்மானம் எடுத்தவராக உனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை நேசிக்கிறபடினால் தான், உன்னை சிநேகிக்கிறபடினால் தான். அருமை சகோதரியே, அருமை வாலிப பிள்ளைகளை, தேவ அன்பை விட்டு விலக செய்யும் எந்த காரியத்துக்கு உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விடாதபடி, உன்னை ஒப்பு கொடுக்க விடாதபடிக்கு, உன்னை வஞ்சிக்கிற வலு சர்ப்பத்தின் தலைகளை உடைத்து கர்த்தரை நோக்கி பார். கர்த்தருக்காக எழும்ப, கர்த்தரை நோக்கி பாரு. எழும்பு சீயோனை, வல்லமை தரித்துக்கொள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பை விட்டு வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா, நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு, நீ கர்த்தருக்காக எழும்பு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த அசுத்தத்துக்குள்ளே கர்த்தராகிய இயேசு எப்படி வாசம் பண்ண முடியும்? அந்த வெளிச்சம் இல்லாத இருட்டுல கர்த்தர் எப்படி வாசம் பண்ண முடியும்? நீ முதலாவது விட வேண்டியது விடணும். அந்த இருள் என்கிற பாவத்தை விட்டு, இருள் என்கிற வாழ்க்கை விட்டு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதுல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்கிற தீர்மானத்தை நீ எடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். நீ சில நேரம் கண்ணீர் வடித்து தேவ சமூகத்துல போய்கொண்டு வெளியிலே சொல்ல முடியாதபடி தத்தளித்து அழிது கொண்டிருக்கிற ஆத்மாயே, ஐயோ என் கவலை வெளியே சொல்ல முடியலையே, அன்பு அன்பு என்று சொல்ல அன்புக்கு அடிமையாகி போய் ஏமாற்றப்பட்டு விட்டேனே என்று கதறி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த கதறுதலை யார் கேட்கிறார் தெரியுமா? உன் பெற்றோருக்கு உன் அழுகை அர்த்தத்தை புரியாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். நான் இந்த பாவத்தை தொடர மாட்டேன், இந்த பாவத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், இந்த பாவத்துக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த பாவம் என்னை அணுகாது என்று சொல்லு.
உன்னை நோக்கி பாரு. உன்னுடைய வியாதியில உன் பெற்றோர்கள் வடித்த கண்ணீரை நோக்கி பாரு. நீ பட்ட கஷ்டத்துல உன் பெற்றோர் வடித்த கண்ணீரை நோக்கி பாரு. பெற்றோருக்கு ஒரு ஆறுதலுடைய மகளாக திகழ்வாய் என்றால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பெற்றோருடைய கண்ணீர் யாரும் விட வைக்காதீர்கள். பெற்றோர்கள் வேதனையோடு விடுகிற கண்ணீர், அவர்கள் வடிக்கிற கண்ணீர், அவர்கள் விடுகிற பெருமூச்சுகள் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். நாம் பெற்றோர்களை கனம் பண்ணக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நாம் குடும்பத்தை மதிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். குடும்பத்தை நேசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். குடும்பத்துக்காக கர்த்தரோடு பரிந்து பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு வாலிப பருவத்துல உன் தேவனாய் கர்த்தரை நாடுவா என்றால் உன் முதிர் வயது வந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகாத தகப்பன், உன்னை விட்டு கொடுக்காதவர். உன்னை மனுஷன் கைக்கு சாத்தான் கைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். தேவச்சானமே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை சேவிக்காதபடி வேற யாது தேவர்களை சேவிக்க போகிறீர்கள்? எந்த தேவர்களாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கடந்து வராது. உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், உங்களை விடுவிக்கிற ஒரே ஒரு கர்த்தர், உங்களை நேசிக்கிற ஒரே ஒரு அன்பான தேவன், உங்களை வழி நடத்துகிற ஒரே ஒரு அருமை ரட்சகர், உங்களை நேசிக்கிற ஒரே ஒரு பராக்கிரமசாலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவரை மட்டும் நீங்கள் பிடிப்பீர்கள் என்றா, அவரை நோக்கி பார்க்கும்படி நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்றா உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் கடந்து வரும். தேவச்சானம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இன்னும் அருமை சகோதரர், உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைத்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக என் குடும்பம் எல்லாம் என்னை கைவிட்டது, என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் என்னை மறந்து விட்டார்கள் என்று நினைத்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறார். ஒன்று மட்டும் நினைத்துக்கொள், தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் கர்த்தர் அல்லவா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வியாயா? கர்த்தருக்காக நான் கர்த்தரை நோக்கி ஓடுவேன், அவர் எனக்கு குறித்தது நிறைவேற்றி முடிப்பார், எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்கிற ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ளே வரும் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் வரும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் நல்ல முறை படிப்பார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு எப்போதும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். யோசுவா ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்கிற தீர்மானம் எடுத்தது போல இன்றைக்கு நீங்களும் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் வரும். ஏசாயா சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் பேரில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். தேவச்சனமே, எப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் வந்தாலும், மலைகள் தான் விலகினாலும், பர்வதங்கள் தான் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு எடுக்காத தகப்பன். நீங்க தீர்மானத்துல உறுதியா இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துகிறது உண்மையா இருக்கும். கர்த்தர் உங்களை போதித்து நடத்துகிற தேவா, நீங்கள் இந்த வழியில நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லப்படும் சத்தம் உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய பாதையில உண்மையை நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ள உலாவிக் கொண்டு நீங்கள் நடக்கக்கூடிய பாதையை காண்பித்துக் கொண்டிருப்பார். உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்ப உங்க பட்சத்தில் இருக்கிறபடினா நீங்கள் மனுஷருடைய ஆலோசனை கேட்டு நடக்க போகிறதில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்க. கர்த்தாவை, நான் உண்மை நம்பி இருக்கிறபடினா, உண்மையை நேசிக்கிறபடினா இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்பா, நானும் என் வீட்டாரும் அவென்றால் யாத்திரை செய்ப்போம் என்ற ஒரு தீர்மானத்தில் உறுதியா இருப்பீர்கள் என்றால் அற்புதம் நடக்கும். ரெபேக்காள் ஒரு தீர்மானம் செய்தார், கர்த்தர் அற்புதங்களை காண செய்தார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவர்கள் பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறார்கள், நீ கோடா கொடிய பெருகுவா என்று கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த யோசுவா ஒரு முடிவெடுக்கிறார், நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரை செய்ப்போம் என்று. கர்த்தருடைய தேவச்சானமே, இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வேணும், உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து 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 எழும்புகிறதல்ல ஜீவியம். நீங்க விழுந்து விழுந்து எழும்புகிறதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்கு விழுகிறதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. பாவம் என்று தெரியாதபடி பாவம் செய்கிறவர்களுக்கு தான் மன்னிக்கப்படும். பாவம் 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 என்று அறிந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது உங்க வாழ்க்கையில சாபமா மாறிவிடும். ஆக கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை உறுதியை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். உண்மையான
மனமாற்றத்துக்குள்ளே கடந்து வரக்கூடியவர்களா இருக்க வேண்டும். மோசையோடு கூட கர்த்தர் பேசின தகப்பன் உங்களோடு பேச வேண்டும் என்றால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானதா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்துல நீங்கள் அலங்காரமான கிரீடமா, தேவனுடைய கையில் ராஜ முடியுமா இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்க குடும்ப வாழ்க்கையானது பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தீர்மானம் செய்யும் போது பல இடர்கள் வரும், பல போராட்டங்கள் வரும். அப்படிதான் எரேமியாவுடைய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில வந்தது. அவன் எப்பொழுது விழுமா, அவன் பேர் எப்பொழுது அழியும், அவன் எப்பொழுது விழுந்து போவான் என்று பல பேர் சாதி திட்டம் பண்ணினார்கள். தேவச்சனமே, இன்னைக்கு அதே போல நாம கர்த்தருக்காய் வளர 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 நாம எதிர்பார்க்காத பிரச்சனைகள் நம்மை தேடி வரும். கர்த்தரை நேசிக்க 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 நாம் பிரச்சனை தேடி ஓட வேண்டியதில்லை, நம்மை தேடி பிரச்சனைகள் கடந்து வரும். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால எத்தனை பேர் தற்கொலை முடிவெடுக்கிறார்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வார்த்தையினால் சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் சொல்லிவிட்டு செய்து முடிக்கிற தேவன். ஆகியால் அவருடைய வார்த்தைக்கு பொறுமையோடு காத்திருந்து தற்கொலை தான் ஒரு வாழ்க்கை என்று எண்ணாதிருங்க, தற்கொலை தான் ஒரு முடிவு என்று பாராதிருங்க. கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். எரேமியா எப்பொழுது விழுமா, அவனுடைய பேர் எப்பொழுது அழியும் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த போதிலும் எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுகிறவர்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். தேவச்சனமே, உங்களை விளம்படி நீ தீர்மானம் செய்யப்பட்டவர்கள், கர்த்தருக்காய் வாழுவேன் என்று தீர்மானம் எடுத்தவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்புவார்கள். எப்போது உங்க பேர் அற்று போகும், இந்த உலகத்தில் உங்க பேர் பேசப்படாதபடி எப்பொழுது மறைந்து போகும், நீங்கள் எப்பொழுது அழிந்து போவீர்கள், நீங்கள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போக வேண்டும், நீங்கள் இருக்கிற இடமே தெரியாதபடி திசை தெரியாமல் போய்விட வேண்டும் என்று பல ஜனங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உலக நேசிக்க அவர் விட மாட்டார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்புகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு லட்சியம் உண்டாக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை இடர பண்ண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, நீ யாரெல்லாம் உங்களை நித்திய லட்சியம் அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி, அவர்கள் லட்சியம் அடைந்து போகும்படி, அவர்கள் விழுந்து போகும்படி, அவர்கள் மேற்கொள்ளாமல் போகும்படி, அவர்கள் துன்பப்படும்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். ஆவிக்குரிய ஜனம் எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக உலகம் எழும்பும் என்றால் அந்த உலகத்தை கர்த்தர் அந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் எழும்பாதபடி அந்த காரியத்தை திசை திருப்புகிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். அந்த நீங்க எடுத்துக்கொண்ட காரியத்துல தீர்மானத்தோடு உறுதியோடு இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஜெயமாக தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற தகப்பன் மாத்திரமல்ல, செய்து முடிக்கிற தேவன், அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெற்று உங்க வீட்டுக்குள் இருக்கும் என்றால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது மேன்மை கொண்டு வரும். நீங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் உறுதியா இருப்பீர்கள் என்றால் சங்கீதக்காரன் தாம் இது தீர்மானத்தில் உறுதியா இருந்தா சீயோன் கோட்டையை பிடித்தான். இன்றைக்கு தேவச்சனமே, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். கர்த்தரை நோக்கி பார்த்தா உன்னுடைய குடும்பம் மாறும், உன்னுடைய பிள்ளைகள் மாறுவார்கள், உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். தேவனை நோக்கி பார்ப்பீர்கள், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். பிள்ளை ஜபிக்கல, கணவர் ஜபிக்கல, பெற்றோர்கள் ஜபிக்கலன்னு சொல்லுகிறாயே, உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ ஜபிக்கிறார், இன்னொரு பக்கம் தேவனை பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார். முதலாவது நீ மனம் திரும்ப. அப்பொழுது யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் அவன் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா உறுதி எடுத்துக் கொண்டது போல விட வேண்டியதை விட்டுட்டு இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வாயா? உன் நிமித்தம் தானே வாலிப பிள்ளை, ஒரு வாலிப மகள் உன்னை
தெரியாமல் பாவத்தில் விழுந்து அவருடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டா, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் வாழ்க்கை கர்த்தருக்கு நிறைய ஒப்பு கொடு, உன் வாழ்க்கை கர்த்தரிடத்தில் ஸ்திரப்படுத்த, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்திரப்படுத்த, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைப்பட விடாத, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டப்பட விடாத ஒரு தீர்மானத்தோடு பரிசுத்தத்தோடு நீங்கள் உங்க வாழ்க்கையை காத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். தொழில்கள்ல விடுதலை இல்லையா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தாவே இந்த தொழில் ஆசீர்வதித்து தந்தா நான் கர்த்தரைக்காக இப்படை செய்வேன், கர்த்தரை நேசிப்பேன், கர்த்தருக்காய் கொடுப்பேன், சபைகளுக்காக உதவி இருப்பேன் என்று சொல்லி தீர்மானத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தீர்மானம் எடுத்தா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்று கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீரேன். அப்போ உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட உம்முடைய சமூகத்துல எவைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அப்பா, அந்த காரியங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறது மாத்திரம் அல்லாமல் எத்தனையோ குடும்பம் இன்றைக்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறது அப்பா. அவர்கள் குடும்பமாக தேவனை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய தீர்மானத்தை எடுத்துக் கொண்டவர்கள் முடிவு பரியந்தமும் நிற்க நீர் அவர்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய காரியங்கள் அனைத்தையும் மாறுதலாய் மாற்றுவீராக அப்பா. ஐயோ, நான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன், கர்த்தருக்காக முடிவு பரியந்த நிலைத்து நிற்பேன் என்கிற தீர்மானத்தை எடுத்தேன். ஆனா கொஞ்சம் கூட என்னால் முன்னோக்கி போக முடியவில்லை, எனக்குள்ள தடுமாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நான் இப்படி போனால் சரிப்பட்டு வராது என்கிற ஒரு பதட்டம் எனக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பம் என்னை பார்த்து சொல்லுகிறது, நீ என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உனக்கா இந்த ஊழியம் தேவை என்று சொல்கிறது. தேவச்சானமே இன்றை கர்த்தரை பிடித்துக்கொள், தீர்மானம் செய்துக்கொள். உன்னை இழந்து போனதை திரும்ப கர்த்தர் தருவா. எதையெல்லாம் இழந்தாயோ அதை மறுபடி பெற்றுக்கொள்ளா. உன்னுடைய தீர்மானத்தில் தவறி விடாது. கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்ல, கர்த்தருக்காக முடிவு பறிந்த சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்ல, கர்த்தருக்காய் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்ல, உன்னுடைய வீடு பரிசுத்தமாகும், உன்னுடைய குடும்ப ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரும். நீ கர்த்தரை சேவிக்கும்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். அதை விட்டு விடாதபடி உறுதியை பற்றிக்கொள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல ஒருபோது மங்கி போகாதபடி கர்த்தர் அற்புதத்தை காண செய்யும்படி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்போ குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட சகோதரியம் என்னதான் வாழ்க்கை, கணவனை நம்பினை கணவனை கைவிட்டு விட்டான், குடும்பத்தை நம்பினை குடும்பமும் கைவிட்டு விட்டது, கர்த்தரை நம்பினேன் கர்த்தரை என்னை கைவிட்டு விட்டாரே என்று எங்களோடு காத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளைய நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு பிள்ளைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கர்த்தரை துதிக்கிற ஒரு பிள்ளைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீதான் அந்த பலத்த ஜனம், நீ கர்த்தருக்கு பிரியமானவள். ஆக கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்ப கர்த்தருனை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கிரியை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அற்புதங்கள் செய்யட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலைகள் கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறைசாலை கதவுகளும் முடியட்டும், எல்லா பலவீனங்களும் மாறட்டும், அற்புதங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும், கூடவே ஒரு பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.